மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சியிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது 18ஆம் குடி கொட்டக்குடி கிராமம். இந்த 2 கிராமத்தினருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொட்டக்குடி மந்தையில் சாமியானா பந்தல்கடை வைத்திருக்கும் சீனி அலங்காரத்துக்கு தான் பிரச்சனை. அது என்ன? தாயே மதுரை மீனாட்சி, பேங்க்ல கடை வாங்கி இந்த கடையை வச்சிருக்கேன். நம்ம கடை ஓகோன்னு ஒன்னா பத்தாது, ஓகோ ஓகோ ஓகோன்னு ஓடணும். அதுக்கு நீதான் அறிவு புரியணும். நல்ல சகுனம், பார்ட்டி ஆர்டர். ஹலோ, சீனி அலங்காரம் சாமியான பந்தல் கடை, சொல்லுங்க. சத்து போச்சு, பந்தல் உடனே அனுப்புங்க. என்ன சகுனம் பயங்கரமா இருக்கு. இந்த விஷயத்த பயலுகிட்ட சொன்னா போக மாட்டாங்களே. சமாளிப்பா. பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? ஒன்னே ஒண்ணு மட்டும் மண்டையில வச்சுக்கங்க. பச்சை வலைய கட்டிக்கிட்டே இருங்க, பந்த கணக்கா வந்துரும். அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. அட்ரஸ் சரியா வாங்காம போறாங்க பாரு. சீனி, என்ன புதுசா ஆபீஸ்ல வேலைக்கு செஞ்சிருக்க? போடா குண்டு பாப்பா. சாமியானா பந்தல் போடுறதுக்கு எவனா ஆபீஸ்ல வேலைக்கு கேப்பானா? பக்கத்தூர்ல ஒரு பொண்ணு சடங்கு ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன். பவுடர், கண்ணாடி, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க. என்ன ஆகுதுன்னே தெரியல. என்ன நல்லா இல்ல, இது மட்டும் நல்லாவா இருக்கு? என் வேன்ல போச்சு வச்சா பன்னீர் பொம்மை, அது ஒரு நாள் காணா போச்சுன்னு வச்சுக்க, ஒன்னே தூக்கிட்டு போயிருவாங்க. ஜாக்கிரதை. டேய் மாப்ள, இங்கதான்டா, இந்த ரைட்ல திருப்பு. இது இப்படிதானடா? இங்கதான்டா, நிறுத்து நிறுத்து. டேய் மாப்ள, என்னடா வீடே ஒரே மயான அமைதியா இருக்கேடா. இல்ல அடுப்பு, யாரோ அழுற சத்தமும் கேக்குதுடா. வயசுக்கு வந்துருக்குடா. 25 கடா வெட்டி எல்லாத்துக்கும் சோறு போடணும். அடுத்து கல்யாணம், காது குத்து, சீர்வரிசை நிறைய இருக்குடா. பார்த்தாலும் அளந்துடா சிவாய் அப்பயே பாருங்க. ஓஹோ, ஐயோ சரி வாங்க சீக்கிரம் மாதிரி போக்குறா. நேரத்துல இப்படி ஆகி போச்சு. செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள இவன் எதுக்கு அழுதுட்டு போறான்? அவன் பொண்ணுக்கு தாய் மாமனா இருக்கும்டா. 10 போச்சு போல நாவ போடணும். அதை நினைச்சிட்டு அழுது போயிருக்காடா. வாங்க எடுத்து விடா, நீ சேர்த்து கட்டிடணும்டா. இப்படி தூரம் வந்துட்டா ஒரு பிள்ளையும் காணா. பேசும்போதே தெரிஞ்சு ஆத்தா வியப்பிச்சாலாம் வந்திருக்க. ஆத்தா உன்னை உட்கார வச்சு குழு பாட்டா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? விசேஷ நாளை காலையில தானே பசங்க பந்தலோட வந்துருவாங்க. சார் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் புது பந்தல், குண்டூசி ஓட்ட கூட இருக்காது. ஆமா ஓகே சார், அனுப்பிடுறேன். என்ன பயலுக்கெல்லாம் ஓவரா முறைக்கிறாங்க? தெரிஞ்சு போச்சோ? மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். காசு போட்டு வாங்கினதா பாத்து வை. இங்க பாருங்கடா, ஒரே அரைஞ்சு வச்சுக்க, காது வெடிச்சு போகும். பாத்து வைங்கடா. முறைக்கிறத பாரு. என்னடா அது பந்தல்ல ஓட்டையா இருக்கு? உங்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
நான் சொல்றது காதுல விழுகலையா? எப்படி ஓட்டியாச்சு? அதுவா தள்ளுங்க தள்ளுங்க. டேய் நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா. எவனாங்க பந்தல் போடுதே? வாங்கடா தள்ளிங்க வழி விடு. வாங்க என்னன்னு பாருங்க. டெட் பாடி. டேய் என்ன பெத்த ஆத்தா மூஞ்சில பாருங்கடா. ஆத்தா வந்து நீ பார்க்கலாம். ஓயம் நாங்க ஈக்கியா பார்க்கணும். டேய் மேல பாருங்கடா. ஏன் உங்க ஐயாவா இருக்காரு? டேய் எப்படி திமிரு இருந்தா ஓட்ட பந்தல் போட்டு என் ஆத்தா முகத்தை வெயில காய விட்டுப்பீங்க. ஆத்தா விரல காய போற. நீ என்னமோ வெயில காய சொல்லிருக்க. போகும்போது பந்தல்ல ஓட்டை இருந்துச்சு, இப்ப ஓட்டையில பந்தல் இருக்கு. முதலாளி ஆ. உட்காருங்க. சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கும். டேய், என்ன டேய் போய் சொல்லிவிட்டு நல்ல வேலை சடங்குக்கு நினைச்சு எடுத்துட்டு போனா புது பந்தல போடல. கேத்து கொண்டு போமே அந்த பந்தல போட்டான். இல்லன்னா புதுசா டர்ரு. அதுக்கிட்ட பேமெண்ட் கொடுங்கடா. ஆமா இந்தாங்க ஓட்டையும் போட்டு நோட்டையும் கொடுத்தாங்க. என்னைக்குங்க நல்ல வேலை பணத்தையாவது கொடுத்தாங்களே. இவங்க எல்லாம் வேலைக்கு வச்ச குத்தத்துக்கு என்னைய செருப்ப கொண்டியே அடிக்கணும். ஆ? டேய், ஏன்டா நோட்டு ஓட்டையா இருக்கு? நல்லா பாருங்க யானமலையா தெரியும். ஆமா மீனாட்சி அம்மன் கோயிலே தெரியுது. மூஞ்சி முகரையும். இங்கதான் போய் தொலைஞ்சாலும் அந்த படிக்கட்டு. ஹலோ வெள்ளையில இருந்து சிவனாண்டி பேசுறேன். நாவணிப்பட்டி மூக்காணி மலை கோயில்ல பிள்ளைகளுக்கு காது ஊத்துறேன். பந்தலம் செய். கிடா வெட்டியா? நந்தா ஏய் இதா பாரு கிடா வெட்டி கறி கஞ்சி போட்டா பந்தல் வரும். எல்லாம் பந்தல் வராது. ஐ போன இங்கதான் இருந்தானா? என்ன 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 பேசுற? என்ன பேசுற? அங்க பாருங்க. கடை வாங்கி கடையை நிறுத்திக்கிறேன்டா. ஏன்டா உசுர வாங்குற? போகலாம் சாப்பிடுறதும் பேட்டா தர மாட்டேங்கிறிய. புள்ள சமைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அங்க போய் பார்த்தா கிளைய மண்டே போட்டிருக்கே. அதை சுத்தி 10 கிளவி ஒப்பாரி வைக்கிறேன்னு மூக்க சிந்தி சிந்தி பந்தெல்லாம் நார் அடிக்குது. அனுப்புறதா அனுப்புறீங்க. வயசு பொண்ணு காதல் தொழிலால சூசைட் பண்ணிச்சு. இப்படியாதான் அனுப்பிச்சீங்கன்னா வர பொண்ணுங்களாச்சும் கொஞ்சம் கலர் இருக்கும். ஆமா ஆமா நாங்களும் பசிய மருந்து சந்தோஷமா இருப்போம்ல. டேய் டேய், அதை விட்டு அவனா இளவீடா பார்த்து தேடி அனுப்புறீங்க. அங்க போனா ஒரு டீ தண்ணி குடுக்கறானா? டேய் நீங்க என்ன பந்தலம் போட்டு அங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம அக்கௌண்ட்ல வேலை கடையில சொல்லி சாப்பிட வேண்டியதானே? அது எப்படி மேல விட்டுற முடியும்? பந்தல சுதான பாத்துக்கணுமா? சுதானம் அங்க பாரு எத்தனை ஓட்டை இருக்குன்னு பாரு. ஓசோன்ல ஓட்ட இருக்கான். இத போய் பெருசா பேசிட்டு இருக்காரு. எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. நம்ம பேசுறேன். டேய் எங்க போற? கஷ்டப்பட போறாளே. போற கஸ்டமர்ட்ட எல்லாம் கறி குழம்பு கேட்டு கடையை காலி பண்ணி விட்டுருவா. போற அங்கிட்டு. ஹலோ ஏண்டா மேலூர்ல இருந்து பந்தல் எடுத்தா 100 200 கூடுதலா செலவு. உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா வந்து ஒன்ன விட்டுடா. அண்ணே கோச்சுக்கிறாங்கண்ணே. பயக ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. நீங்க முட்டை ஆம்புலேட் கூட போட வேணாம்னே. நீங்க சொன்ன டயத்துக்கு ஸ்பாட்ல பந்தல் இருக்கும். நாலு பேர்ல யாரா அவன்? கிடவட்டா பதம் போடுவேன்னு சொன்னவன் யாரா அவன்? யாரா அவன்? அண்ணே நான் இல்லனே, இவன் தானே. யாரா அவன்? உண்மையை சொல்ல ஊராட்சி வெட்டி விடுவாங்க. 4 பேருமே இல்லனே. எங்க முதலாளினே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க அம்பலக்காரர் வராரு. வாங்க போய் கூட்டு வருவா. ஏய், பண்ணீங்களா? உங்களை வந்து வச்சுக்கிறேன். ஏக்கா இந்த மலையில மயில் இருக்குமா? சும்மா எனக்கு எப்படி தெரியும்? மூக்காணி மலை என்ன இவ்வளவு பெருசா இருக்குது? வயசாயிருச்சு இல்லையா உனக்கு? அப்படிதான்
மலையில மலைச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்கடி. எல்லாரும் பாக்குறாங்கல்ல. மரமாப்பிள்ளைய மையம் கைய வைக்காம வேற யார் கைய வைப்பா? தொட்டா குறைஞ்சு வரியாக்கும். பித்தாக்காரி விளையாட்டியா கலைஞ்சதுக்கா அதை தூக்கி போறதுக்கே மத்தியானம் வந்துச்சான். எங்க வந்தா மாப்பிள்ள ஆடுறா சொல்லி இவ எதுக்கு நம்மளே பாக்குறான்? சாமி சமயம் சொல்லக்கூடாது. சாமி ஆடு வெட்டி பிள்ளைகளுக்கு காது வெட்டி ஏறலாமா? சம்மதமா? சாமி பிள்ளை வெட்டி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. அங்க வெட்டுவாப்ல ஆடு வெட்ட புடி பயப்படுறேன். புடி ஆடுவாள நான் எப்படி பாரியா